ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து பழைய பீன்ஸ் பிடுங்கிட்டு இப்போ இன்றைக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு பீன்ஸ் விதை கிடச்சிருக்குது. அதை போட்டுடலாம். அப்புறம் எல்லாருக்கும் வந்து தை திருநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி பொங்கல். நான் இன்றைக்கி வந்து சரி பொங்கல் இன்றைக்கி ஸ்பெஷலான டே எப்படின்னா உங்ககிட்ட வந்து பேசியே ஆகணும்னு சொல்லி தான் நான் வந்தேன். இன்றைக்கி வந்து பீன்ஸ் எல்லாம் விதை போடுறாங்க. நம்ம வந்து கடையில் வாங்கினு தான் அது வந்து கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடுச்சா, அதனால் அது அப்படியே உள்ளே இருந்து முளை விட்டு சூப்பராக வந்திருக்கு. அதுவே நம்மளை ஆர்கானிக்காக வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து போடுறோம். சரிங்க. அப்புறம் வந்து நம்ம தை திருநாள் எல்லாருக்கும் பொங்கல் பொங்குறது மாதிரி நம்ம இந்த வருஷம் எல்லாத்துக்குமே வாழ்க்கைகள் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துக்கிறோம். பொங்குது 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 பால் பொங்குது பார்த்து சொல்லடியோ அப்படின்னு நம்மளுக்கு பாட்டு பாருங்களேன். பாட்டு பால் பொங்குற மாதிரி எல்லாருக்கும் வந்து வாழ்க்கை இந்த வருஷம் பொங்கட்டும்னு வாழ்த்துக்கிறோம். என்ன பொங்கணும்? சந்தோஷம் நல்லா பொங்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு நாங்கள் வாழ்த்துறோம். பீன்ஸ் விதை போட்டாச்சு. நம்ம கார்டனும் நல்லா பாருங்கள். டெய்லியும் நாங்கள் கார்டன் பற்றி சொல்லி போட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். உரமும் நிறையா சொல்லியிருக்கிறோம். சரி, எனக்கு டவுட், அது என்னது? என்னவோ கையில் எடுத்துகிட்டு போய் பதிக்கிறீங்களே. இஞ்சி முளைச்சிருந்தது, அந்த இஞ்சி எடுத்து வைக்கிறோம். அது இன்னொரு க்ரோ பேக்கில், அதாவது தக்காளி நிற்கிற க்ரோ பேக்கில் வைக்கிறேன். வருதான்னு பார்க்கலாம். வேறு லெவல் நம்ம கார்டனே. நம்மளுக்கு இஞ்சி எல்லாம் இப்படி முளைச்சி வரும், எடுத்துகிட்டு போய் வைப்பேன். ஆனால் அந்தளவுக்கு வராது, கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் காஞ்சிடும். ஆனால் இந்த வருஷம் இப்போ தான் வைக்கிறோம், பார்க்கலாம். ஏற்கனவே நான் முதல்லலாம் வச்சு இஞ்சி எடுத்துருக்குறேங்க. ஆனால் இப்போ வந்து அந்தளவுக்கு வர்றதில்லை. நம்ம இப்போ ஏற்கனவே காமிச்சிருப்பேன், நாற்று பூண்டு நாற்றெல்லாம் வந்து காஞ்சி போச்சு. சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ ஒரு காய் போச்சு, அதை பார்த்தீங்களா? கவனிச்சிங்களா யாருன்னா? இந்த புடலங்காய் அதுவும் நான் வந்து டெய்லியும் வீடியோவில் காமிச்சிட்டு தான் வரேன். அப்படியா? நான் தான் லேக் கமரா. சின்னதுலேருந்தே இப்போ பாருங்கள் ஓரளவு இன்றைக்கி நல்லா பெருசாகவே வந்துடுச்சு. அந்த செடி வந்து பெருசாக வளர்ந்துக்கிட்டு தான் போகுது. இந்த செடி இவ்வளோதாங்க வளர்ந்துருக்கு. அதுலேயே ஒரு புடலங்காய் போட்டிருக்குது நமக்கு. வேறு லெவல் மம்மி. சூப்பராக வந்திருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா செர்பரா இது வந்து காஞ்சிச்சு. அதுக்கு அந்த இதில் இருக்கிற விதையை நம்ம இன்னும் எடுத்து போடலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து ஏற்கனவே நிறைய நாற்று இருக்குது, செர்பரா நாற்று. நான் காமிச்சிருப்பேன் வீடியோவில். பார்த்திங்கன்னா இதுலேயே ஒரு 5-6 நாற்று நிற்கிது பாருங்கள். அந்த தொட்டியிலேயே நிற்கிது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா முளைச்சிருக்குது நம்மளுக்கு. சாமந்தி பூ பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. சாமந்தி வந்து எல்லாமே பூக்கிற மாதிரி வருது. அப்புறம் இந்த அவரை பாருங்களேன், நம்மளுக்கு ஒரு பூ கூட கொட்டாமல் அழகாக வந்து வருது. அவரைக்காய் இப்போ கூட இந்த பாருங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. இது நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். வேறு லெவல். டெய்லியும் ரொட்டீனாக வச்சுருக்கீங்க நீங்கள் உங்களோட கார்டனை பார்க்குறது, வீடியோ எடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது. ஆனால் நீங்கள் ஒரு காய் பார்க்காமலே விட்டுருக்கீங்க. இப்போ எல்லாமே வந்து இலக்குள்ளே தான் இருக்குது. காயெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த இலையெல்லாம் நகர்த்தி தான் நான் வந்து காமிச்சிருக்கேன். மம்மி பொங்கல் இன்னைக்கு இதை வந்து பறிக்கலையா? இன்றைக்கி வந்து நம்ம இந்த பொங்கல் இது எடுக்கலை. ஏன்னா நம்மளுக்கு இந்த வருஷம் பொங்கல் இல்லாததுனால அந்த மஞ்சள் செடி அப்படியே இருக்கட்டும், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். அப்படியா? ஓகே. அப்புறம் வந்து நம்ம சங்குப்பூ செடியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பூ பறிக்காமல் காய் தான் இருக்குது. அதை பறித்தா தான் நம்ம பூ பார்க்கணும். அப்புறம் நம்ம போட்ட பீன்ஸ் பார்த்துருப்பீங்க, அதுக்கு கொடி கட்டி விடணும். நல்லாவே வந்துகிட்ருக்குது. அப்புறம் வந்து இந்த பீர்க்கங்காய் பாருங்கள், பெரிய தொட்டியில் இருக்கிறனால அதுவும் வளர்ந்துக்கிட்டே போகுது. நல்லா காய் இன்னும் வரல. தக்காளி பார்த்திங்கன்னா அது இப்போ காய் கொஞ்சம் வந்துக்கிட்டுருக்குறாங்க. அப்புறம் எல்லாமே நல்லா இருக்குது. பூக்களும் நிறையா இருக்குது. இன்றைக்கி நாங்கள் பூவெல்லாம் பறிச்சிடுவோம். சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய். பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும்.